சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கின்றார். அதனால் நல்லா இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிமையாயும் புகழ்ச்சியாயும் இருக்கும். அப்புறம் பாருங்க, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இருக்கு. ஆங்கில பைபிளில் எல்லா ப்ராஸ்பெரிட்டி நிமித்தம்னே வருது. அந்த ப்ராஸ்பெரிட்டின்ற வார்த்தை ஷலோம்ன்ற வார்த்தையிலேருந்து வருது எபிரேய மொழியில். அதனால சமாதானம் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஷலோம்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தையும் வருது. அதனால் ஆங்கில பைபிளில் ப்ராஸ்பெரிட்டின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அதனால் கர்த்தர் என்ன சொல்றார், நான் அவர்களுக்கு தரப்போகிற எல்லா குட்னஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டின்னு ஆங்கிலத்தில் வருது. இன்னும் கேட்டால் ஆம்பிளிஃபைட் பைபிளில் குறிச்சிட்டு வந்திருக்கேன் நான். பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. நான் அவர்களுக்கு கொடுக்க போகிற பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸ்திரத்தன்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நான் ஸ்திரத்தன்மையை தரப்போறேன், பீஸை தரப்போறேன், சமாதானத்தை தரப்போறேன், ப்ராஸ்பெரிட்டியை தரப்போறேன், செழிப்பை தரப்போறேன், ஸ்டெபிலிட்டியை தரப்போறேன். ஸ்டெபிலிட்டினா ஒரே மாதிரி பஞ்சம்னா நம்மளுக்கும் பஞ்சம் அப்படி இல்லை. பஞ்சத்துலேயும் நம்ம நல்லா இருப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் நல்லா இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை நான் தரப்பேன். நான் அவர்களுக்கு தர ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, இவைகளெல்லாம் மற்றவர்களை நடுங்க பண்ணும், பயப்பட பண்ணும்ன்றார். அப்போ கர்த்தர் இதெல்லாம் தர்றாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் செக்யூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, ஸ்டெபிலிட்டி யார் தர்றது? கர்த்தர் தர்றாரு. அதை சும்மா தரல, அவருடைய புகழ்ச்சிக்காக, கீர்த்திக்காக, மகிமைக்காக, மகிழ்ச்சிக்காக அதை தர்றாரு. மற்றவர்களாம் அதை பார்த்து பயந்து பட வேணும் தர்றாரு. பயப்படுறதுன்னா உங்களை பார்த்து பயந்து ஐயோ அப்படின்னு ஓடுறதுக்காக அல்ல, பயந்து இவர்களை ஆசீர்வதித்த கடவுள் தான் உண்மையான தேவனோ, இவர்தான் கடவுளோ என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக தான் தருகிறார். அதுதான் அங்க முக்கியம். சும்மா பயந்து ஓடுறதுக்காக அல்ல, பொறாமப்பட்டு வாய் தெரிஞ்சு சாகிறதுக்காக அல்ல, கிடையாது. இவர்தான் தேவனோ, இவர்கள் வணங்குகிறவர்கள் தான் மெய்யான தேவனோ கர்த்தரோ என்பதை அவர்கள் யோசித்து ஆராயும்படியாக, நினைத்து பார்க்கும்படியாக, தேவனை நோக்கி பார்க்கும்படியாக, அவர்களும் தேவனிடத்தில் திரும்பும்படியாக, புறஜாதியாரும் தேவனிடத்தில் வரும்படியாக, அப்படி ஒரு இவாஞ்சலிஸ்டிக் டூல் அதை யூஸ் பண்றார் கர்த்தர். ஹலோ, இருக்கீங்களா? நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம பார்த்து அவங்கள பொறாமப்படுற அளவுக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இவங்க பார்த்து அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி சுவிசேஷ ஊழியம் செய்யுது? கஷ்டம். பொறாமப்படுற அளவுக்கு வர வேணும்.